இந்த நாளின் தியானத்திற்கென்று நாம் வேதத்தை சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 119வது சங்கீதம் 49வது வசனத்தை 50வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. இது என்ன பண்டிகை? திருவசன பண்டிகை. ஆமென். இங்கே வசனங்கள் போதிக்கப்படுகிறது. அந்த வசனங்கள் போதிக்கப்படுவது மாத்திரமல்ல, போதிக்கப்பட்ட வசனங்கள் ஆமென் நிறைவேறுவதற்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வார். ஆமென். போதிக்கப்படுகிற வார்த்தைகளை உறுதி செய்வதற்கு ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளங்களையும் நம் நடுவிலே செய்வார். இங்கே சங்கீதக்காரனாகிய ஆசாப் இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக என்ன செய்தருளும்? நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். இந்த உலகத்திலே ஆமென் நிறைய வார்த்தைகள் வருகிறது. மனிதரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆமென் நிறைய நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலிருந்து நமக்கு வருகிற வார்த்தைகள், நாம் வேலை பார்க்கிற இடத்திலிருந்து நாம் கேட்கும் வார்த்தைகள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய சத்துருக்கள், இப்படி பல வகையான மனிதர்களிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பலவிதமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். மருத்துவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த காலை நேரத்தில் மனிதர்களுடைய வார்த்தைகள் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் தாக்குதல்களை கொண்டு வந்திருந்தால், இந்த காலை நேரம் மகிமையானவரின் வார்த்தைகள் தாக்கத்தை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இம்பேக்டை ஆண்டவர் கிரியேட் பண்ண போறார். இந்த 5 நாட்களுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான், நான் என் ஜனத்தை நம்ப பண்ணின வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களாய், இத்தனை மாதங்களாய் நாம் அவருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்க, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, எங்கள் ஊழியத்தை குறித்து, எங்கள் திருச்சபையை குறித்து, எங்கள் தேசத்தை குறித்து நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் இத்தனை ஆண்டுகளாய், இத்தனை மாதங்களாய் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்ப பண்ணின வசனத்தை இந்த நாட்களிலே நமக்காக நினைத்தருள போகிறார். அவர் நினைத்தருளுகிற நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலும், நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் மீட்சியும் கடந்து வரப்போகிறது. ஆமென். ஒரு தேவ பிள்ளையை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை உயிர்ப்பிப்பது தேவனுடைய வார்த்தை. ஆமாம். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும்போது, தளர்ந்து போய் இருக்கும்போது, திடனற்று போய் இருக்கும்போது, விடாய்த்து போய் இருக்கும்போது, பலனற்று இருக்கும்போது, முன்னேறுவதற்கு வழி தெரியாமல் அடைக்கப்பட்டு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளை உயிர்ப்பித்து, நம்மளை தட்டி எழுப்பி, கோ ஃபார்வர்ட், முன்னேறி போ, உனக்கு தடையில்லை, ஆமென், நீ நதி போல புறப்பட்டு போ, உன்னை அணை போட்டு தடுப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுவது தேவனுடைய வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையை நாம் நம்பும்போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பு முனைகளை கொண்டு வருகிறது. ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே நேரலையிலே இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனை ஆண்டவர் தரப்போகிறார். இந்த 5 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை நாம் சந்திக்க போகிறோம். காரணம், தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட எல்லா இடங்களிலும் திருப்பு முனைகளை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்ட எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் திருப்பு முனைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். மனித வாழ்க்கையின் திருப்பு முனை அவன் நம்புகிற தேவனுடைய வசனமே அவன் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். அவன் பலனோ, அவனுடைய சத்துவமோ, அவனுடைய திறமைகளோ, அவனுடைய ஞானமோ, நான் இதை திருப்பிடுவேன், நான் இந்த வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் கொண்டு வந்துடுவேன், வேணா பாருங்க, எப்படி இருந்தாலும் நான் என் பலத்தில், என் திறமையில், என் ஞானத்தில், என்னுடைய சுய புத்தியில் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் பயன்படுத்தி நான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை, ஒரு டர்ன் அரவுண்ட், ஒரு திருப்பு முனையை நான் கொண்டு வந்துடுவேன்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஏன்னா
மனித வாழ்க்கையில் திருப்புமுனை என்பது அவன் நம்புகிற தேவனுடைய வசனத்தை சார்ந்தது. ஆமென். நான் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேனோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் திருப்புமுனையை கொண்டு வரும். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் திருப்புமுனையை கொண்டு வரும், வெறுமையாய் திரும்பி வராது. ஆமென். அவர் அனுப்பின வார்த்தைகள் என்ன செய்யாது, வெறுமையாய் திரும்பி வராது, திருப்பு முனையை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சில காரியங்கள் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான், அதை மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்தி ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவர் நம்ப பண்ணின வசனமும் அதை நம்பினவர்களும். ஆமென். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அவர் நம்ப பண்ணின வசனமும் அதை நம்பினவர்களும். அலிபாபாவும் 40 நீங்கள் அப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க ஒரு மாதிரி. சரி, இப்போ வேறு யாராவது பிரசங்கம் பண்ணால் சரி புதுசாக இருக்கிற அப்படின்னா, இது டெய்லி பார்க்குற மூஞ்சை பார்த்துக்கிட்டே புதுசாக ஒரு மாதிரி பார்க்குறதுன்னா நீங்கள் காலையில் கண்டிப்பாக புட்டு சாப்பிட்டு வந்திருப்பீங்க. என்ன சாப்பிட்டு வந்திருப்பீங்க? புட்டு சாப்பிட்டு வந்திருப்பீங்க. அது தொண்டையிலேருந்து என்ன செய்யலை, கீழே இறங்கலை. அது கீழே இறங்குனா நல்ல ஒரு ஏத்தம்பழம் என்ன செய்யணும், சாப்பிடணும். அது என்ன செஞ்சிடும், இறங்கிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. அவர் நம்ப பண்ணின வசனமும் அதை நம்பினவர்களும். வேதத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் நம்பினான். ஆபிரகாம் நம்பினான். எதை நம்பினான்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு என்ன செய், புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஜிபிஎஸ் இல்லாத காலம், எந்த மேப்பும் இல்லாத காலம், எங்கே போகிறோம்ங்கிற டெஸ்டினேஷன் தெரியாத ஒரு காலத்தில் அவனுக்கு வசனம் மட்டும் இருந்தது, வார்த்தை மட்டும் இருந்தது. அந்த வார்த்தையை நம்பி அவன் போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கும் போது, தான் போகும் ஸ்தலம் இன்னதென்று அறியாதிருக்கும் போது, தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி, நீ போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை நம்பி புறப்பட்டது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அவனை தேடி வந்தது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நீ கர்த்தருடைய வார்த்தை நம்புவாயானால், ஆண்டவருடைய வசனத்தை நம்புவாயானால், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரப்போகிறது. இதுவரைக்கும் நாம் அனுபவிக்காதவைகள், இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளாதவைகள், இதுவரைக்கும் நாம் எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே வராதவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே அவருடைய வசனத்தை நம்பும் போது, அவருடைய வார்த்தையை நம்பும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. இவன் எல்லாம் எனக்கு தெரிந்ததால் என்றல்ல, எல்லாம் எனக்கு புரிந்ததினால் அல்ல, அவருடைய வார்த்தை வந்ததால் புறப்பட்டு போனான். ஆமென். இந்த காலை நேரத்தில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், என்னெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் என்பதனால் அல்ல நாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருப்பது. அவருடைய வார்த்தை நமக்கு வந்ததால், அவருடைய வார்த்தையை நாம் நம்பினதால். ஆமென். ஒரு தேவ பிள்ளை அடுத்த கட்ட நகர்வுக்கு நேராய், அடுத்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் அவர்கள் புறப்பட வேண்டும் என்றால் தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதினால் அவர்கள் போக முடியாது, தங்களுக்கு எல்லாம் புரிகிறதினால் அவர்கள் போக முடியாது. தேவனுடைய வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையை நம்பினால். ஆமென். வார்த்தை வந்தால் மட்டும் நம்ம போக முடியாது. வந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? நம்பணும். வந்த வார்த்தை என்ன செய்யணும்? நம்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நிறைய வார்த்தை இருக்குது, வந்த வார்த்தையெல்லாம் நாம் என்ன செய்யலை? நம்பலை. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இப்போ இருக்கிற சூழ்நிலைகளோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது, இப்போ இருக்கிற நிலைமைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதது போல் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை என்ன செய்தான்? விசுவாசித்தான், நம்பினான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் வார்த்தை தரும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான், ஒருவனாயிருந்தான், ஒன்றுமில்லாமல் இருந்தான்.
எந்த ஒரு காரியம் அவனுக்கு முன்பாக இல்லை. ஆனால் வார்த்தையை நம்பினது நிமித்தம் குறிப்பிட்ட காலங்கள் முடிவிலே அவனுக்கு எல்லாம் உண்டாயிருந்தது. ஆமென். அவனுடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. இந்த முதல் நாள் இந்த காலை நேரத்திலே ஆபிரகாமை போல அவருடைய வார்த்தையை நம்பி புறப்படுங்கள். அவருடைய வார்த்தையை நம்பி செயல்படுங்கள். அவருடைய வார்த்தையை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை தான் நம்மை என்ன செய்கிறது? அடுத்த கட்டங்களிலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. எங்க போக போறோம் தெரியல, என்ன செய்ய போறோம் தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செய்யணும்னு சொல்லிட்டார், போகணும்னு சொல்லிட்டார், விடணும்னு சொல்லிட்டார், விட்டுவான்னு சொல்லிட்டார், விட வேண்டியவைகளை விட்டுவான்னு சொல்லிவிட்டார். அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான். வார்த்தையை நம்பி தான் போகும் தேசம் எதுன்னே தெரியாது, என்ன செய்ய போறோன்னே தெரியாது. ஒருவேளை வழியில் போகும்போது எங்கே போகிற தெரியாது. நீ என்ன லூசு பயலா, ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கலாமே. இப்போ அவருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகிற. சரி, எங்கே போகணுமா தெரியுமா? அது தெரியாது. எப்படி போகணும்னு தெரியுமா? அது தெரியாது. வழி தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதது போதுதான் தேவனுடைய கிரியைகளை நாம் அனுபவிக்க முடியும். ஆமென். என்னுடைய ஞானங்கள் பொய்த்து போகிற இடத்தில், என்னுடைய அறிவு பொய்த்து போகிற இடத்தில் தேவனுடைய ஞானம் விளங்குகிறது. ஆமென். என்னுடைய திறமைகள் தோல்வி வரும்போது, என்னுடைய பலன் தோல்வி வரும்போது அவருடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் பூரணமாய் விளங்குகிறது. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை முற்றிலும் வேறறுத்து விடுங்கள். உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய பலன், உங்களுக்கு தெரிந்தவைகள், உங்களுக்கு தெரியாதவைகள் எதெல்லாம் நீங்க எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இப்படிதான் நீங்க சொல்லி மைண்ட் செட் வச்சிருக்கிறீங்களோ அதை இந்த காலை நேரத்தில் உடைத்தெறியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு போகிற எல்லைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். வார்த்தையை நம்பின ஆபிரகாம், வார்த்தையை நம்பின ஆபிரகாம் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். வார்த்தையை நம்பினவனுக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம். இந்த காலை நேரத்திலே அவருடைய வார்த்தையை நம்புவீர்களே ஆனால் அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அவருடைய வார்த்தைகள் நம்மளை உயிர்ப்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் நம்ப பண்ணினார். ஆபிரகாமை தேவன் நம்ப பண்ணினார். நீ நம்பு, நான் செய்வேன். நீ நம்பு, நான் கொண்டு போவேன். நீ நம்பு, நான் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பேன். நீ நம்பு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ நம்பு, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீ நம்பு. இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி ஆபிரகாமை என்ன செய்தார்? நம்ப பண்ணினார். மனிதர்களும் சில நேரங்களில் வார்த்தைகளை சொல்லி நம்ப பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நம்ப வச்சு கழுத்தறுப்பாங்க. இவர் நம்ப வச்சு தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்ப வைத்து என்ன செய்வாங்க? கல் தறுப்பாங்க. இவர் நம்ப வைத்து தலையை உயர்த்துவார். நான் நம்புகிறேன், இந்த நாட்கள் முடியும் போது, இந்த பண்டிகை காலங்கள் முடியும் போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய தலைகளை உயர்த்தி இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வாக்குத்தத்த எல்லைகளுக்குள்ளால கொண்டு போயிருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். ஆமென். நாம் நம்பணும். என்ன செய்யணும்? ஆபிரகாம் அதை என்ன செய்தான்? நம்பினான். ஆபிரகாம் எதை செய்தான்? நம்பினான். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் நம்புங்க, நம்புங்க. நம்புகிறதுன்னா எப்படி நம்பணும்னா, கண்மூடித்தனமாக என்ன செய்யணும்? நம்பணும். 5 காசு பர்ஸில் இல்லை, ஆனால் நான் நம்புகிறேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளால என் பர்ஸு என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். உடனே சில பேர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் பர்ஸு வறுமையாக இருக்குது. இல்லை, என் பர்ஸ் இன்னைக்கு கனமாக தான் இருக்குது. ஆமென். நிறைய விசிட்டிங் கார்டு, ஏடிஎம் கார்டெல்லாம் என்ன செய்யுது? உள்ள இருக்குது. அப்போ நம்பணும். வார்த்தை என்ன செய்யணும்? நம்பணும். ஆபிரகாம் நம்பினான். ஆண்டவர் அதை நம்ப பண்ணுவதற்கு ஒவ்வொரு முறையும் ஆபிரகாமை தேடி வந்தார். ஒவ்வொரு முறையும் ஆபிரகாமை தேடி வந்தார். அதில் தான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி.
சரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி விடுறவர் அல்ல. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை, நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன் இல்லை, நீ ஏன் இந்த காரியத்தை இப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி வழி விலகி போன, நீ ஏன் உத்தமமாக இருக்கல, ஒவ்வொரு முறையும் வந்து அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப 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 அவனை நம்ப பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளை நம்ப பண்ணுறார். மீண்டும் ஒரு விஷயம் நம்புங்க, இன்னும் ஒரு விஷயம் நம்புங்க. அந்த வார்த்தைகள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. போகும் இடம் எனக்கு தெரியாது, எப்படி போக போகிறோம் தெரியாது, போகும் இடத்தில் இருக்கிற அபாயங்கள் எனக்கு தெரியாது, போகும் இடம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் நான் போகிறேன், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், போகிறேன். ஏன்னா எனக்கு அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த அந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறது. இரண்டாவது, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பேதுருவை நம்ப பண்ணுகிறார் ஆண்டவர். பேதுரு ஒரு தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறான். பிரயாசத்தின் பலனை எல்லாம் அனுபவிக்க முடியாதபடி தோல்வியில் நின்று கொண்டிருக்கிற பேதுருவை பார்த்து, சீமோனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லி அவனை நம்ப பண்ணுகிறார். பேதுருவே, கரையிலிருந்து சற்றே தள்ளி கொண்டு போ, இன்னும் கொஞ்சம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அல்லேலூயா. உங்கள் வலைகளை போடுங்கள். பேதுரு கிட்ட சொல்றாரு, பேதுருவே, உன் வலையை மட்டும் போடாத, உன் பக்கத்தில் இன்னொருத்தன் இருக்கிறானே, அவனும் என்ன செய்யட்டும், அவன் வலைய போடட்டும். உங்கள் வலைகளை போடுங்கள், வலை கிளியத்தக்கதாய் மீன்கள் கிடைக்கும். இவன் அந்த வார்த்தையை நம்புகிறான். வார்த்தை என்ன செய்கிறான், நம்புகிறான். சூழ்நிலைகள் நம்புகிறதற்கு ஏதுவில்லை. பகல் நேரமாயிருக்கிறது, இரவிலே மீன்கள் கிடைக்க வேண்டிய நேரம் கிடைக்கவில்லை. அற்புதம் நடந்திருந்தா நேத்தே நடந்திருக்கணும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் நல்லா இருக்கும்போது நடந்திருக்கணும். ஒரு சகோதரன் என்னோடு கூட பேசும்போது இப்படியாக சொன்னார், பாஸ்டர், நான் நல்லா சம்பாதிக்கும் போது, நல்ல வேலையில் இருக்கும்போது, என் வீட்டில் எந்த ஒரு காரியமும் நன்மையான காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா என்னால் முடியல. வீடு கட்டின நேரத்தில் பெயிண்ட் அடித்தது, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா என் கையில் ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டில் வேலை நடக்குது, எங்கள் வீட்டில் வேலை நடக்குது, எங்கள் வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நடக்குது, எங்கள் வீட்டில் டைல்ஸ் ஒர்க் நடக்குது. அது வேற, என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் வசனம் இருக்குது. அல்லேலூயா. நான் பிரயாசப்படும் போதெல்லாம் பலன் இல்லை, நான் உழைக்கும் போதெல்லாம் பலன் இல்லை, நான் முயற்சி செய்யும் போதெல்லாம் பலன் இல்லை, நான் இரவு முழுவதும் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். ஆழங்களுக்குள்ள தள்ளி கொண்டு போ. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சபைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது. நீ தோற்று போன இடத்தில், நீ வெறுமையாக்கப்பட்ட இடத்தில், நீ முயற்சித்தும் பலனில்லாத இடத்தில் ஆண்டவர் உன்னை மீண்டும் உயர்த்தும்படிக்கு அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி.
வலை வீசிய போது கிடைக்காத நன்மை வார்த்தையை நம்பிய போது கிடைத்தது. அல்லேலூயா. வலை வீசிய போது கிடைக்காத நன்மை வார்த்தையை நம்பிய போது கிடைத்தது. என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய திறமையில் நான் வலை வீசின போது கிடைக்காத நன்மை அவருடைய வார்த்தையை நம்பின போது கிடைத்தது. இந்த காலை நேரத்தில் அவருடைய வார்த்தை நம்புகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தை அதிசயத்தை கொண்டு வர போகிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, சீமோனுக்கு என்ன கொண்டு வந்தது? அதிசயத்தை கொண்டு வந்தது. காரணம், அவர்கள் அந்த படகை பார்த்தபோது பிரமித்தார்கள். படகை பார்த்தபோது என்ன செஞ்சாங்க? பிரமித்தாங்க. ஒரு வலையில் ஒரு மீன் அகப்படாது இருக்கும்போது இப்போ 2 படகுகளும் நிரம்பத்தக்கதான ஒரு அதிசயம். ஏன் அதிசயம் நாங்கள் சொல்றார் அப்படின்னா, ஆமேன் ஆமேன், இரவில் தான் மீன்கள் அகப்படும், பகல் நேரத்தில் என்ன செய்யாது? அகப்படாது. அதுவும் அந்த கடற்கரையில் பகல் நேரத்தில் என்பது தண்ணீர் அவ்வளவு தெளிவாக இருக்கும். ஆமேன். ஒரு படகு போகினாலே அந்த மீன்கள் அந்த எல்லைகளை விட்டு அப்புறம் கடந்து போகிற நேரத்தில் ஆமேன் தானாகவே மீன்கள் அவன் வலையை தேடி வந்தது. ஆமேன். அவன் வலையினுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, அவருடைய வார்த்தையின் வல்லமையினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் வேலை கொண்டு வராத அற்புதத்தை அவருடைய வார்த்தை கொண்டு வரும். உங்கள் பிரயாசம் கொண்டு வராத அற்புதத்தை அவருடைய வார்த்தை கொண்டு வரும். சீமோன் அதைத்தான் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆகிலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலை என்ன செய்றேன்? போடுறேன். இதுவரைக்கும் நான் வழக்கத்தின்படி வலையை போட்டேன். எப்படி போட்டேன்? பக்கத்தில் பசங்க, வழக்கத்தின்படி வலையை போடாதீங்க, வார்த்தையின்படி வலையை போடுங்க. ஆமென். இதுவரைக்கும் பேதுருக்கு வழக்கம், ராத்திரி போகணும், வலைய போடணும். வழக்கத்தின்படி வேலை செஞ்சேன், வழக்கத்தின்படி ஊழியம் செஞ்சேன், வழக்கத்தின்படி பாடினேன், வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணேன், வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு போனேன், வழக்கத்தின்படி. ஆனால் வழக்கத்தின்படி செய்தபோது வெறுமைதான் எஞ்சிதது. ஆனால் வார்த்தையின்படி செய்தபோது அவருடைய அதிசயத்தை நான் கண்டேன். அல்லேலூயா. வழக்கமா நமக்கு அது ஒரு பழக்கமாக இருக்கும். எப்படி இருக்கும்? வழக்கமா. காலையில் எழும்புன உடனே வழக்கமா. அந்த வழக்கம் நாளடைவில் என்ன ஆயிரும்? பழக்கமாயிரும். ஆழத்துக்கு போன்னு சொன்னாலும் அந்த பழக்க வழக்கம் நம்மளை ஆழத்துக்குள்ளே போக அனுமதிக்காது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு லிமிட்டேஷனை வச்சிரும். இது பழக்கம் பாஸ்டர், வழக்கம் பாஸ்டர். டெய்லி காலையில் 2 இட்லி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு வழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வழக்கம் பழக்கமாகும்போது 3வது இட்லி என்ன செய்யாது? உள்ளே போகாது. ஏன்னா நமக்கு மனசு சொல்லும், உள்ள மனசு சொல்லும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு இட்லி கூட. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்குது? வந்தது இல்லையோ? ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி, சிக்கன் பொரிப்பு, இப்போது நம்ம சாப்பிட்றோம், நம்ம லிமிட்டேஷன் நமக்கு தெரியும், இதை தாண்டி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனாலும் உள் மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும், சரி நல்லா இருக்குது, கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அப்போது வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. இப்போது வழக்கம் போய் வார்த்தை தான் என்ன செய்யுது? சொல்லுங்க. ஐயோ, வழக்கமா ஒரு வாழ்க்கை, வழக்கமா ஒரு இது நடந்துட்டு இருந்தோம். இப்போ வார்த்தை வருது, ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்யாது, நீங்கள் என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே என்னுடைய வழக்கம் அங்கே முற்றுப்புள்ளி பெறுகிறது. அங்கே அவருடைய வார்த்தை தான் மேலோங்குகிறது. ஆமென். அப்ப சீமோன் பேதுரு இதுவரைக்கும் வழக்கமா வலை வீசினா, வழக்கமா மீன் பிடிச்சான், வழக்கமா ஊழியம் செஞ்சான், வழக்கத்தின்படி எல்லாம் செஞ்சான், அதுல எந்த பலனும் இல்லை. ஆனா இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறான், இனி வழக்கத்தின்படி அல்ல, வார்த்தையின்படி நான் செய்ய போகிறேன். கர்த்தர் என்னை நிரம்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சொல்றேன், வலை வீசும் போது கிடைக்காத நன்மைகள் வார்த்தையை நம்பும் போது அவனுக்கு வந்தது ஒரு அதிசயம். எல்லாரும் அதை பார்த்து பிரமிக்கிறார்கள். எல்லாரும் அந்த படகிலே வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கண்டபோது பிரமிப்புண்டாயிற்று. 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும்
அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்பு, பிரமிப்பு, அதிசயம். வாவ், இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு பலன் இல்லாதது. ஆமென். ஆழங்கள் அதிசயத்தை கொண்டு வரும். ஆழங்கள் அதிசயத்தை, உலகத்தில் உள்ள எல்லா அதிசயங்களும் ஆழங்களுக்குள்ள தான் புதைந்து இருக்கிறது. ஆமென். எவ்வளவு ஆழங்களுக்குள் நீங்கள் கடந்து போகிறீர்களோ அவ்வளவு ஆழங்களுக்குள் அதிசயங்கள், அற்புதங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. ஆமென். உலகத்தில் விலை உயர்ந்த எல்லா காரியமும் எங்கே இருக்குதுன்னா ஆழத்துக்குள்ள இருக்குது. ஆழங்களில் இருக்கிற புதையல்கள், ஆழங்களில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் ஆழங்களுக்குள்ளே இருக்குது. அப்போது ஆழங்களுக்குள்ளே வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள், அந்த அதிசயங்கள் நம்மளை என்ன செய்கிறது? தேடி வருகிறது. அப்போது ஆண்டவர் பேதுருவை நம்ப பண்ணுறார். பேதுருவை என்ன செய்கிறாரு? நம்ப பண்ணுறான். நீ நம்பு, நீ நம்பு. ஒருவேளை இந்த ரெண்டு வசனங்களுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கலாம். ஆண்டவரே, உமக்கு தெரியாது, நான் பல வருஷமாக நான் இந்த கடலில் மீன் பிடிக்கிறேன், பல வருஷமாக ராத்திரி தான் நான் வலை வீசி இருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு மீன் அகப்பட்டிருக்கிறது, ஆனால் இப்போ தான் எனக்கு அகப்படலை, அதனால இப்போ வேணாம், ஒரு நாள் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். ஏன்னா அவன் சொல்லுகிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சொல்லியிருப்பார் திரும்ப திரும்ப, இல்லை பேச்சை நிறுத்துன்னு. ஆமே, வாயை மூடி கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத. இப்போ சில பேர் வருவாங்க பாருங்கள், பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தங்கள் பிரச்சனைகளை சொல்லுவாங்க. நாம் அவங்களுக்கு பதில் சொல்ல போகும்போது அந்த பதிலை கேட்குற மனநிலையிலே அவங்க இருக்க மாட்டாங்க. அதை மீறி அவங்க வார்த்தையை பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம கோபத்தில் சில நேரம், அம்மா கொஞ்ச நேரம் வாயை மூடு, வாயை மூடு. சில வீடுகளில் போய் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு போய் ஜெபம் பண்ண நிற்போம். நான் ஜெபத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஜெபத்தை தொடங்கிடுவாங்க. இப்போ எனக்கு ஜெபத்தை தொடங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருப்பேன். நான் ஆமேன் ஆமேன்னு சொன்னாலும் அப்போ தான் அவங்க 3வது வானத்தில் ஏறி இருப்பாங்க. அப்போ கவனிங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ ஒரு நேரத்தில் சொன்ன உடனே சரி நான் அப்படின்னு செய்கிறேன்னு சொல்லலை. திரும்ப திரும்ப இவன் டவுட்டு, இவனுக்கு இவன் பேதுரு வித்தியாசமான ஒரு ஆள். இவன் சொல்லியிருப்பான், நீங்கள் சொல்கிறது உண்மைதானா, நான் செய்யலாமா? செய்யலாம். இல்லைடா சொல்கிறேன்லடா, செய்கிறா, ஆழத்தில் போய் வலைய போடு, வலையை போடு, வலையை போடு. அப்போ தான் சொல்கிறான், நாங்கள் ராத்திரி ஃபுல்லாக பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் சொல்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? போடுறேன். நம்பி போடுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்பி போங்க, நம்பி போடுங்க, அதிசயம் வரும். ஏன்னா என்னை நம்ப பண்ணின வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. இந்த காலை நேரத்தில் ஆபிரகாமை தேவன் நம்ப பண்ணினார், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. சீமோன் பேதுருவை ஆண்டவர் நம்ப பண்ணினார், அது அதிசயத்தை, ஆழங்களிலிருந்து அதிசயத்தை கொண்டு வந்தது. என் வாழ்க்கையில் நன்மைகள் மறைந்திருக்கிறது, ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது, எனக்கு வர வேண்டிய உயர்வுகள் மறைந்திருக்கிறது, அவைகள் அந்தகாரத்துக்குள் புதையுண்டு இருக்கிறது, அவைகள் ஆழங்களுக்குள் மறைந்திருக்கிறது. அது எப்படி வெளியே கொண்டு வருவதுன்னு தெரியலன்னு நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை ஆண்டவர் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ப பண்றார். இல்ல நீ ஆழங்களுக்குள்ள போ, இல்ல இல்ல நீ இன்னும் ஆழங்களுக்குள்ள போ, வலையை போடு, வெறுமையான வலைகள், வெறுமையான படகுகள் நிரம்ப போகிறது, நீ அதிசயத்தை பார்க்க போற. ஏன்னா அவர் நம்ப பண்ணின வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, அது என்னை அதிசயத்தை காண பண்ணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த 2வது காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள் அதிசயத்தை கொண்டு வர போகிறது. என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. 2வது அதிசயத்தை கொண்டு வருகிறது. 3வது பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்புவோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தருடைய தூதன் கேட்கிறான், ஆண்டவர் கேட்கிறார், பாருங்க எப்பா, நீ பார்க்கிறியே இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிக்கிற இந்த எலும்புகளை பார்க்கிறியே, உனக்கு என்ன தோணுது? என்ன தோணுது?
இது மீண்டும் உயிரடையுமா என்கிற ஒரு கேள்வி ஆண்டவர் எசேக்கியேல் இடத்திலே முன்வைக்கும் போது எசேக்கியேல் சொல்லுகிறான், நான் நினைச்சோ ஒன்று நடக்க போறது இல்லை, நான் சொல்ற வார்த்தையினால ஒன்று நடக்க போறது இல்லை, அது உமக்கே தெரியும், உமக்கே வெளிச்சம். ஆண்டவர் சொல்றார், நான் இவைகளுக்குள் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், இவைகள் என்ன செய்யும்? உயிரடையும். உலர்ந்து போனது, உதவாமல் இருப்பது, உயிரற்று போனது உயிரடைய வேண்டும் என்றால் அவர் சொன்ன வார்த்தையை நம்ப வேண்டும். ஆமென். அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தையை சொல்றாரு? இந்த எலும்புகளுக்கு நேராய் தீர்க்க தரிசனம் உரை. இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறை. 7வது வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே. அப்ப அவன் அந்த வார்த்தை நம்புறான். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நம்புறான். உயிரடையோன்னு சொன்ன அந்த வார்த்தை என்ன செய்யறான்? நம்புறான். இந்த காலை நேரத்தில் பலவீனத்தில், வியாதியில, மரண போராட்டத்தில் யார் இருந்தாலும் இன்னைக்கு உயிரடையோன்னு சொல்லி நம்புவீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்குள்ளால ஜீவனை அனுப்புவார், அவர்களுக்குள்ளால ஆவியை பிரவேசிக்க பண்ணுவார், அவர்கள் உயிரடைவார்கள். ஆமென். எனக்கு கட்டளையிட்டபடியே ஐ ஸ்டார்டட் ப்ரோஃபஸைங். அதுவரைக்கும் நான் நம்பல. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் நிற்கும் போது நான் அவைகளை சுற்றி நடக்கிறேன், என்னை நடக்க பண்ணுகிறார். நடக்கும் போது நான் பார்க்கிறேன் அவைகள் உலர்ந்து போயிருக்கிறது, அவைகள் உதவாமல் இருக்கிறது, அவைகள் உயிரற்று இருக்கிறது, அவைகள் நம்பிக்கையற்று போயிருக்கிறது. இனி அவைகள் எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. என் பார்வையில் அது தோன்றுகிறது. எனக்குண்டான அறிவிலே நான் பார்க்கும்போது இவைகளெல்லாம் இனி எழும்புவதற்கு சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது. ஆண்டவர் அதை கவனிக்கிறார். எசேக்கியேல் அந்த வழியாய் நடக்கும்போது அவனுடைய எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவன் மனசுல தோன்றினதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? என்ன நினைக்கிற எசேக்கியேலே? என்ன நினைக்கிற? நீ வந்து நிக்கிறியே, இந்த சூழ்நிலை குறித்து என்ன நினைக்கிற? நீ கடந்து போகிற இந்த வறண்டு போன நிலைமையை நினைச்சு நீ என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிறன்னு ஒரு தடவை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டுட்டார்னா நாம நினைக்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதை செய்வதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீங்கள் இப்படியெல்லாம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார்னா நாம நினைக்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. நிலத்தை வித்து இவ்வளவுதானா அப்படின்னு பேதுரு கேட்கிறார். யார்கிட்ட? அனனியா சப்பீராள்கிட்ட. நீங்க மொத்தமா நிலத்தை வித்தீங்களே, அதனுடைய பங்கு இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா நம்ம சுதாரிச்சிருக்கணும். நம்ம குறித்து ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு. உண்மையை சொல்லிடணும். இல்லையா? ஆண்டவர் தெரியல, ஆண்டவர் உமக்கே தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அந்த பீரோவுக்கு பீரோவில் போய் 3வது அறையில் ரைட் சைடில் ஒரு அறை இருக்குது. அந்த சின்ன அறைக்குள்ளால் ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த கெட்டை என்ன செய்யும்? ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வா, 5 நாள் கூட்டத்துக்கு செலவு அதிகம். நான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இஃப் கொஸ்டின்ஸ் அரைஸ், ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம சுதாரிச்சிடணும், நம்ம நிதானிச்சிடணும். என்னைக்கு இப்படி கேள்வி கேட்க மாட்டார். என்னை கேட்கிறானா நான் நினைக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உலர்ந்த பள்ளத்தாக்குகளை கொண்டு போய் நிறுத்துகிறார், அதை சுற்றி நடக்க பண்ணுகிறார். நடக்கும்போது எசேக்கியேலுடைய எண்ணம் சும்மாவா இருந்திருக்கும்? யோசிச்சிருப்பான், எதுக்கு இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு? எதுக்கு இந்த செத்த சுடுகாட்டில் கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு? இந்த எலும்புகளை கொண்டு என்ன பயன்? இப்படி எல்லாம் அவன் யோசிச்சிருப்பான். உடனே தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இந்த எலும்புகளை குறித்து என்ன நினைக்கிற? இது உயிரடையுமா உயிரடையாதா என்ன நினைக்கிற? அவன் பார்த்துட்டான், யோசித்துட்டான். ஆண்டவருக்கு நான் நினைச்சது தெரிஞ்சிருச்சு. இவர்கிட்ட நீ பொய் சொல்லி தப்ப முடியாது, அதனால எஸ்கேப் ஆயிடலாம். ஆண்டவர் அது உமக்கே தெரியும், அது உமக்கே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் இவர்களுக்குள் ஆவியை அனுப்புவேன், அவர்கள் உயிரடைவார்கள். அந்த வார்த்தையை நம்புறான் பாருங்க. என்ன வார்த்தையை? நீ இவைகளுக்கு நேராய் தீர்க்க தரிசனம் உரை. சில நேரத்தில் நம்முடைய வாயை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். நேற்று மாலையில் கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு அப்படின்னு நான் தியானிச்சுட்டு இருந்தேன். கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு. ஆண்டவர் எனக்கு அந்த வேர்டை கொடுத்தார்.
பச்சை தாடை எலும்பு, ஃப்ரெஷ் ஜாபோன். அப்படின்னா இப்போ தான் காஞ்சி போனதல்ல, பச்சை தாடை எலும்பு. அப்போ ஒரு மனிதனுக்கு தாடை எலும்பு ஏன் அவசியம், அது என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது அதுதான் நம்மளை பேச வைக்குது. அதுதான் என்ன செய்யுது, இந்த தாடை இல்லைன்னா யோசித்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு இதில் மந்திர கிழவின்னு ஒருத்தி வருவா, இந்த சின்ன பிள்ளைங்க பார்க்குற, நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டீங்க இல்லையா, 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் தான் உள்ள காரியங்களை தான் பார்ப்பீங்க, மற்ற இடப்பட்ட நாட்களில் உள்ளதை பார்க்க மாட்டீங்க. யோசித்து பாருங்கள், மனுஷனுக்கு இந்த தாடை எலும்பு இல்லைன்னா பேச முடியுமா சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு. அவன் என்ன வெளிப்பாடுன்னா, உன் வாயில் தான் அற்புதமே இருக்குது. அல்லேலூயா. உன் வாயில் தான் என்ன இருக்குது, அற்புதமே இருக்குது. அந்த தாடை எலும்பை நீ பயன்படுத்து, உனக்கு எதிராக எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அவைகளை எளிதில் என்ன செய்யலாம், முறியடித்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது, இந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது. இப்போது ஆண்டவருக்கு தெரியும், இவன் பேசுனா அது உயிரடைஞ்சிரும், இவன் பேசுனா உயிரடைஞ்சிரும். ஆண்டவர் அதை நம்ப பண்ணுவதற்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசு, நான் அவைகளுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீ பேசு, நான் அவைகளை தோலினால் மூடுவேன், நீ பேசு, நான் அவைகளுக்குள்ள சதையை கொண்டு வருவேன், நரம்புகள் ஒன்றோடு ஒன்று நம்ப பண்ணுறாரு பாருங்க. இப்போ ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை சொன்னதுக்கு அப்புறம் எசேக்கியேலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே, அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவன் என்ன செய்தான், தீர்க்க தரிசனம் உரைத்தான். 10வது வசனம் வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். அதுதான் ஆச்சரியம். ஆமென். அப்போ வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு அந்த வார்த்தை ஆச்சரியங்களை கொண்டு வர போகிறது. ஆமென். என்ன ஆச்சரியம், உலர்ந்து போனது உயிரடைவது என்பது சரி பரவாயில்ல, உயிரடைஞ்சிருச்சு பரவாயில்லப்பா அப்படின்னு. இப்போ உயிரடைந்து அது என்னவா நிக்குது, பெரிய சேனையா நிக்குது. அதுதான் ஆச்சரியம். நம்மை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து, நம்முடைய ஜனங்களை குறித்து, நம்முடைய எதிர்கால தலைமுறைகளை குறித்து சத்துரு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறானே, அவ்வளவுதான். இது எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே எழும்பினாலும் சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல என்ன ஆச்சரியம் இருக்குது, அதுல என்ன ஆச்சரியம் இருக்குது. இப்போ மருத்துவர்கள் சொல்றாங்க, இவர் அப்படியே பிழைச்சாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா என்ன செய்வார், உட்கார்ந்து இருக்கலாம், அவரை கொண்டு வேலை செய்ய முடியாது, முன்னால மாதிரி அவரால் ஓடி உழைக்க முடியாது, அவருக்குள்ள பலன் இனி என்ன செய்யாது, வராது. இது மனுஷனுடைய வார்த்தைகள், மருத்துவருடைய வார்த்தைகள். ஆனால் ஆச்சரியம் என்பது, சரி உயிர் வந்தது ஆச்சரியம் அல்ல, உயிரடைந்து பெரிய சேனையாய் நின்றதான் ஆச்சரியம். அல்லேலூயா. உயிரடைந்து பெரிய சேனையாய் நின்றதான் ஆச்சரியம். நான் உயிரடைந்தது ஆச்சரியம் அல்ல, நான் உயிரடைந்து மீண்டும் கர்த்தர் என்னை ஒரு சேனையாய் நிறுத்தி அவருடைய திட்டத்தை என்னை கொண்டு நிறைவேற்ற வைக்கிறாரே, அது எனக்கும் ஆச்சரியம், என் சத்துருக்களுக்கும் ஆச்சரியம். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் முடிந்து போனது 1940களில். இஸ்ரவேல் தேசம் வரைபடத்திலிருந்து நீக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்கிற தேசம் இனி உலகத்தில் எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசம் இனி உலக வரைபடத்தில் இருக்காது என்று சொல்லும்போது 1948 இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் மீண்டும் மலர பண்ணினார். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன், அவன் லீபனோனை போல் என்ன செய்வான், மலருவான் என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேல் தேசம் மலர்ந்தது. இன்றைக்கு பார்க்கிறோம், உலக நாடுகள், எத்தனை நாடுகள் சேர்ந்து அந்த சின்ன நாட்டுக்கு எதிராக நின்னாலும் அதை அசைத்து பார்ப்பதற்கு எந்த சத்துருக்களாலும் முடியல. ஏன்னா அது ஆச்சரியம். ஆமென். அது ஆச்சரியம். அது வார்த்தையினால் எழும்பின ஒரு தேசம், அது வார்த்தையினால் கட்டப்பட்ட தேசம். இன்றைக்கு யுத்தம் நடக்குது. ஆமென். அந்த இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யா அவர் சொல்லக்கூடிய காரியம், இந்த யுத்தத்துக்கு என்ன பெயர் போட்டிருக்கிறோம்னா ரோரிங் லயன், கர்ஜிக்கிற சிங்கம். ஆமென். இந்த யுத்தத்துக்கு என்ன பெயர், கர்ஜிக்கிற
சிங்கம். அவர் எல்லாமே பிப்ளிக்கலாக தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். நமக்கு வெளியிலேருந்து மனுஷிகத்தில் பார்க்கும்போது ஐயோ இப்படி குண்டு போடுறானே, இப்படி அழிவு வருது. ஆனால் பிப்ளிக்கலாக வேத வசனத்தின் அடிப்படையில் இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. ஆமென். அவருடைய யுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் அடிப்படையிலே இருக்கும். ஏன்னா அது ஆச்சரியம். அவங்கள வசனத்தை நம்பினாங்க. அவங்க வசனத்தை என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. எங்க தேசம் மீண்டும் மலரும், எங்க தேசம் மீண்டும் வல்லரசாய் மாறும், எங்க தேசம் ஒரு நாள் உலகத்தில் பெரிய தேசமாய் மேன்மை தங்கிய இடத்துல இருக்கும்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்பினாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த வார்த்தை அவங்க நம்பினதுனால இன்னைக்கு அவங்க மலர்ந்தது ஆச்சரியம் அல்ல, அவங்க மலர்ந்து இன்னைக்கு பெரிய சேனையாய் நிற்பது ஆச்சரியம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உயிரடைகிறதெல்லாம் பெரிய ஆச்சரியம் கிடையாது, நீங்க உயிரடைந்து சேனையா நிற்கிறதா ஆச்சரியம். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுகாயி வீட்டுக்கு வர்றது ஆச்சரியமா? இல்லை, வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வேலைக்கு போகிறது ஆச்சரியம். அல்லேலூயா. ஏன்னா முடியவே முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன இடத்துல ஆண்டோடைய வார்த்தை அவர்களை உயிரடைய செய்தது மாத்திரமல்ல, அவர்களை பெரிய சேனையா நிற்கிறது. முதல் வசனத்தில் உலர்ந்து கீழே சிதறி கிடக்கிறத பார்க்குறான். 10வது வசனத்தில் எல்லாம் எழும்பி சேனையா நிற்கிறத பார்க்குறான். இப்போ எசேக்கியேலுக்கு ஆச்சரியம், நான் அவருடைய வார்த்தையை நம்பினதுனால அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. ஆமென். ஆச்சரியம், ஆச்சரியம். வசனத்தை நம்பினான், அவனை நம்ப பண்ணினார். நம்ப பண்ணின அவருடைய வசனம் அவன் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியத்தை கொண்டு வந்தது, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, அதிசயத்தை கொண்டு வந்தது, ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. இப்போ எல்லாம் பார்க்குறான், எந்த கை, எந்த காலு, எந்த கழுத்து, எந்த தலை, எப்படி சேர்ந்துச்சு, என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு சின்ன அசைவு, ஒரு சின்ன அசைவு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வரும். இந்திய தேசத்தில் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அண்டை மாநிலங்கள் நடக்கிற காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக வட மாநிலங்களில் நடக்கிற காரியங்கள், இவர்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்ன வசனம் என்ன ஆயிடுச்சு, வார்த்தை என்ன ஆயிடுச்சு அப்படியெல்லாம் யோசிக்க தோணும். ஆனால் ஸ்டில் இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? வார்த்தை என்ன செய்யணும்? நம்பணும். நம்பும்போது ஒரு ஆச்சரியம் இந்தியாவில் காத்திருக்குது. அல்லேலூயா. ஒரு ஆச்சரியம் தமிழ்நாட்டில் காத்திருக்குது, ஒரு ஆச்சரியம் உலக நாடுகளில் காத்திருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தா நாள் காலையில் நான் துபாயில் ஒரு சர்ச்சில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது, ஜூமில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த திருச்சபையோடு சொன்ன வார்த்தை தான், ஆமென், திடீரென்று ஒரு ஆச்சரியங்கள் உங்களை தேடி வரும், எல்லாம் நின்று போனதாக. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இந்த யுத்தங்கள்லாம் நடக்கும்போது 1ஆம் தேதி ஆண்டவர் நம்ம கூட பேசின வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பெரிய மேடைகளை நான் என்ன செய்வேன்? மிதிப்பேன் என்ன ஆண்டவர் சொன்னான். எத்தனை பேர் ஞாபகமாக இருக்குன்னு தெரியல. நான் போய் டைரியை பார்த்தேன், நான் எழுதி வச்சிருந்தேன், 2026 உயர்ந்த மேடைகள் என்ன செய்யப்படும்? மிதிக்கப்படும். நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் பெருசு, எங்கே தான் அப்படி இப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிற அநேக இடங்களை மிதிப்பார். இன்றைக்கி அதுதான் நடந்துட்டுருக்குது. ஆமென். இதுதான் நடந்துட்டு இருக்குது. பால் ஜுமைரா, ஆமேன், பாம் ஜுமைரா, அதில் ஒருத்தவங்க வீடு வாங்கியிருந்தாங்க. ஆமேன். ஆமாம், அவங்க முந்தா நாள் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோட நான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு குண்டினுடைய ஒரு துண்டு விழுந்துச்சு, அவ்வளோதான். எல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணம் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு தப்பி போகிறதுக்கு அவங்களால என்ன முடியல, வழி இல்லை. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் உள்ள முடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை முடக்கணும்னு நினச்சிட்டான்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஆனால் ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. தேசத்துக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. இந்தியாவுக்கு ஒரு ஆச்சரியம், பக்கத்தில் பாசல உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. ஜூடாவுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. ஆமென். ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஆமென். ஏன்னா நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை உலர்ந்த பள்ளத்தாக்கு. ஆனால் அதில் நம்ப பண்ணுறார், திரும்ப திரும்ப நம்ப பண்ணுறார். நீ பேசுனா உயிரடையும், நீ சொன்ன உயிரடையும், நான் செய்வேன், நான் எலும்புகளோடு சேர்ப்பேன், நரம்புகள் உருவாகும், சதைகள் உருவாகும், அதுக்குள்ளே அசை வரும். இப்படி இதை போல் யார் இருப்பா? இதை போல் ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஆமென். என்னை நம்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறார்.
நீ செய், இதை பண்ணு, பரவாயில்ல, நீ தப்பிடலாம், நீ தாண்டிடலாம், நீ தாண்டி வந்துட்ட, இவ்வளோ தூரம் வந்துட்ட, இந்த எரிகோவும் என்ன செஞ்சிடலாம், தாண்டிடலான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை நான் நம்ப பண்ணுறாரு பாருங்க. மனுஷன் அதை செய்ய முடியாது. மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லுவான், அதுக்கப்புறம் எந்த ஆக்கலையும் போ, நீ நம்பினாலும் சரி, நல்லா கிளியராக சொல்லுவேன், நம்பா வழியாக போனாலும் சரி, இனி உனக்கு கூட இருந்து மல்லு கட்டக்கு என்னால் முடியாது, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றால் இதை விட தெளிவாக உனக்கு சொல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உங்களை அந்த எல்லைக்குள்ளே கொண்டு போகிறது வரைக்கும் உங்களை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பார். நீ நம்பு. பாருங்கள், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆமேன், மார்த்தாள் மரியாளுக்கு அதை திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். நீ நம்பு, அவன் உயிரோடு எழும்புவான். இவன் சொல்கிற இல்லை எனக்கு தெரியும் அவன் உயிரோடு எழும்புவான், இப்போ இல்லை 2030. அவர் சொல்கிறார் இல்லை 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதியில் இது நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை நம்ப பண்ணுறதுக்கு திரும்ப கல்லறைக்கிட்ட போகிறது வரைக்கும், அவனை உயிரோடு வெளியே கொண்டு வர்றது வரைக்கும் தன்னால் இயன்ற மட்டும் அவர்களை என்ன செய்கிறார், நம்ப பண்ணுகிறார். ஏன்னா அவர் நம்ப பண்ணின வசனத்தை அவர் வெறுமையாய் திருப்பி கொண்டு வரவே மாட்டார். அது ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இப்போ லாசர் உயிரடைந்தது ஆச்சரியம் அல்ல, அவன் உயிரடைந்து வெளியே வந்தது ஆச்சரியம். அவனுடைய கட்டுகள் அறுந்தது ஆச்சரியம். அதன் பிறகு அவரோடு கூட பந்தியில் இருந்தது ஆச்சரியம். ஆமென். அடுத்த அதிகாரங்களில் வாசிக்கும் போது பந்தி இருந்தவர்களில் லாசரும் ஒருவனாய் இருந்தான். அந்த குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமென். அவங்க அக்கா பணிவிடை செய்கிற அக்கா. என்ன அக்கா? அந்த அக்கா பணிவிடை செய்கிற அக்கா. ஒரு அக்கா பாதம் அமர்ந்திருக்கிற அக்கா, ஒரு அண்ணன் பந்தியில் இருக்கிற. என்ன ஆசீர்வாதமான குடும்பம் பாருங்க. ஆமென். இது செய்திக்குள் செய்தி, இது செய்திக்குள் ஒரு செய்தி, செய்தி துணுக்கு மாதிரி ஒரு செய்தி. ஆமென். ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், ஒரு சகோதரி பணிவிட செய்கிறா, ஒரு சகோதரி பாதத்தில் இருக்கிறா, ஒரு சகோதரன் பந்தியில் இருக்கிறான். என்ன ஆச்சரியமான அழகான குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அதிசயம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. வார்த்தையை நம்ப பண்ணுகிறார். அப்போ நீ பாதம் அமர்ந்து இவ்வளோ நாள் கேட்ட அந்த வார்த்தையை அவள் என்ன செய்யலை, நம்பலை. அதை நம்ப பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறாரு, இல்லை நம்பு நம்பு நம்பு, இப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. வசனத்தை நம்பும்போது அது ஆச்சரியத்தை கொண்டு வரும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது அதிசயத்தை கொண்டு வரும், அது ஆச்சரியத்தை கொண்டு வரும். 4வது பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர், இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரு வார்த்தை வருகிறது கிதியோனுக்கு. வாழ்க்கை இழந்திருக்கிறான், வருமானங்களை இழந்திருக்கிறான், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறான். சரி, கிடைக்கும் கொஞ்ச நேரத்திலே ஆகிலும் கொஞ்ச கோதுமைகளை மீதியானுடைய கைகளுக்கு தப்புவிடலாம் என்று சொல்லி ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் தன்னை குறித்து ஒரு எதிர்மறையான ஒரு ஆட்டிடியூடோ இருக்கிறான். நான் பராக்கிரமசாலி அல்ல, நான் பலவீனன், எனக்கு அதற்கேற்ற பலன் இல்லை, நான் பயந்தவன், பலவீனன், என் குடும்பம் எளிய குடும்பம், கோத்திரங்களில் என் கோத்திரம் சிறியது. இதெல்லாம் அவனுடைய எண்ணங்களுக்குள் புதைந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்க்கும்போது அவனை பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த வார்த்தை அவனால் உடனே என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே போங்க ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எங்கள் முற்பிதாக்களுக்கு சொன்ன அற்புத அடையாளங்கள் எங்கே போச்சு? இன்னைக்கு பாருங்க, வாழ்வாதாரம் இல்லை, வருமானம் இல்லை, வாழ்க்கை இல்லை. ஏதோ கொஞ்சம் கோதுமையை போரடிச்சிட்டு இருக்கிறேன் ஆலைக்கு சமீபமா. மீதியானியர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். மீதியானியர்கள் எனக்கு எதிராய் தாக்குதல்களை தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். என் வாழ்க்கை சுருங்கி சுருங்கி ஒடுங்கி போய் ஒரு மூலையிலே தள்ளப்பட்டிருக்கிறேன். இப்போ போய் வந்து நீ பராக்கிரமசாலி, இருக்கிற பலன் போதும், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புறது நான் அல்லவான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா
நம்ப முடியல. ஆண்டவரிடத்தில் அடையாளம் கேட்கிறான். நீ சொன்னது உண்மைன்னா, நீ சொன்ன வார்த்தை நான் எப்படி நம்புறது? நாளை காலையில் பார்ப்பேன், எனக்கு பணி இங்கே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படிதான் அந்த வார்த்தை. ஆனால் பாருங்க, நல்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப அவன் என்ன கேட்டாலும் அதுக்கு என்ன செய்கிறாரு? சரி, நீ எப்படியாவது என் வார்த்தை என்ன செய், நம்பு. அந்த வார்த்தையை நம்ப பண்ணுவதற்கு அவன் சொன்ன எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் ஒத்துழைத்து, சரிப்பா சரிப்பா நீ இதை கேட்குறியா, நாளைக்கு காலையில் அந்த மாதிரி அடையாளம் இருக்கும், சரி நாளைக்கு இந்த காலையில் இந்த அடையாளம் இருக்கும். இப்படி அந்த வார்த்தையை நம்பினது நிமித்தம் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய அடையாளத்தை தேவன் மாற்றினார். வார்த்தை நம்புகிறவர்களுக்கு அடையாளம் மாறும். 8ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 8:28. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். கிதியோனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவனை குறித்திருந்த அடையாளம் வேறு. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவன் நம்பினது நிமித்தம் அவனுடைய நாட்களின் முடிவிலே அவனை குறித்து சொல்லப்பட்ட அடையாளம் வேறு. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீர்களே ஆனால் உங்கள் சூழ்நிலைகளை அல்ல, உங்கள் குடும்பத்தின் நிலைகளை அல்ல, உங்களுடைய திராணிகளை அல்ல, தேவன் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நம்புவீர்களே ஆனால் உங்கள் அடையாளங்களை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு ஓரமாய் ஒடுங்கி போய் பயந்து போய் நின்று ஆமென் கோதுமைகளை போரடித்து கொண்டிருந்தவன் இப்பொழுது அவனுடைய அடையாளம் மாறி ஒரு தேசத்திலே உயர்ந்த நிலைமைக்கு போகிறான், ஆளும் பொறுப்புக்கு போகிறான். அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட நாட்களில் தேசத்தில் ஒரு அமைதி உண்டாயிருந்தது. தேசத்தில் ஒரு அமைதி உண்டாயிருந்தது. அடையாளம் மாறிடுச்சு. அடையாளம் மாறிடுச்சு. இப்போ அவன் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மீதியானியரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஒருவனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வ? முறியடிப்ப. மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கைகளுக்கு நீ ரட்சிப்பாய், நீ ரட்சிப்பாய், நீ முறியடிப்பாய். ஆமென். நீ முறியடிப்பாய். கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் உனக்கு தான் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன், உன்னை குறித்து தான் வார்த்தை வந்திருக்கிறது. உன் கூட இருக்கிறவர்களுக்கு அல்ல, உன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீ நம்பினால் உனக்கும் ஜெயம், உன்னை சார்ந்தவர்களுக்கும் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவனை நம்பி புறப்பட்டு வந்தவங்கள பாதி பேர் விடாய்த்து போனாங்க, பாதி பேர் பின்தங்கிட்டாங்க, பாதி பேர் விட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருந்த 300 பேர்களை கொண்டு அவன் பெரிய ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அவன் வார்த்தையை நம்பினது நிமித்தம் அந்த வார்த்தை அவன் அடையாளத்தை மாற்றினது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யுத்தம்னா பட்டயத்தை எடுப்பாங்க, ஈட்டி எடுப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது விதத்தில் யுத்தம் பண்ணுவாங்க. இவனுடைய யுத்தம் என்பது வெறும் பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம். ஒரு பானை, இப்படி யுத்தம் பண்ணலாம் என்கிற அடையாளத்தை ஒரு 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 ஐடென்டிட்டியை உருவாக்குனது கிதியோன். ஏன்னா வார்த்தையை நம்பினது நிமித்தம் அவன் அடையாளம் மாறினது. இன்னைக்கு பயந்து போயிருக்கலாம், இன்னைக்கு ஓரமாய் ஒடுங்கி போயிருக்கலாம். வார்த்தையை நம்புங்கள். உங்களை அனுப்புகிறவருடைய வார்த்தை, உங்கள் மேல் இருக்கிற அழைப்பின் வார்த்தையை நம்பினால் உங்கள் அடையாளங்கள் என்ன செய்யும்? மாறும். உங்கள் நாட்களில், பக்கத்தில் பசங்க, உங்கள் நாட்களில் ஒரு அமைதி. ஹல்லேலூயா. சில பேர் என்ன ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? நான் போன பரவாது என் பிள்ளைய நல்லா இருக்கட்டும். நிறைய பேருடைய ஜெபம் என்னது? நான் போனதுக்கப்புறம் இந்த கஷ்டம் என்னோடு முடியட்டு, இந்த கஷ்டம் என் காலத்தோடு முடியட்டு, நாசமாக போகும் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கிதியோனின் நாட்களில். யாருடைய நாட்களில்? கிதியோனின் நாட்களில் தேசத்தில் அமைதி. உங்கள் நாட்களில் ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க, உன் நாட்களில் உன் அடையாளம் மாறும். அல்லேலூயா. உங்கள் நாட்களில் உங்கள் பிள்ளைகளுடைய அடையாளம் மாறும். உங்கள் நாட்களில் உங்கள் குடும்பத்தின் அடையாளத்தை என்ன செய்வார்? மாற்றுவார். உங்கள் நாட்களில் அந்த மாற்றத்தை கண்டு தான் உங்கள் கண்ணை மூடணும். அல்லேலூயா. ஆமாம்.
இன்னைக்கு நான் ஆண்டவர் வந்து நினைப்பார், உனக்கு நான் செய்வேன் நினைப்பார். ஆண்டவர் சொல்ல, எனக்கு செய்ய வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. நீதிமானுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமானும் ஆசீர்வாதமாய் இருப்பான், அவன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அடையாளம் மாறும். வார்த்தை நம்பினவர்களுக்கு, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை நினைத்தருளும். ஆண்டவர் கிதியோனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். கிதியோனே, நீ சில பேரை தெரிந்து கொள், அவர்கள் கையிலே வெறும் பானைகளை கொடு, தீவட்டிகளை கொடு, வாயிலே எக்காலத்தை வை. நான் சொல்லும் போது இவைகள் எல்லாவற்றையும் ஒருங்கு சேர நீ செய்யணும். கையில் இருக்கிற பானை என்ன செய்யணும்? தூக்கி கீழே போட்டு உடைக்கணும். வாயில் இருக்கிற எக்காலத்தை தொனிக்க பண்ணணும். நான் மீதியானியரை முறியடிப்பேன். நம்புகிறான். நம்ப பண்ணின வார்த்தையை தேவன் நினைத்தருளினார், வெற்றி சிறக்க பண்ணினார். அவன் அடையாளம் மாறினது. இப்போ சிறியவன் என்று சொல்லிக் கொள்வதற்கல்ல, குடும்பத்திலே கோத்திரத்திலே எளியவன் என்று சொல்லிக் கொள்வதற்கல்ல, இப்போ தேசத்தை ஆளுகிறவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன் நாட்களில் மீதியானியர்கள் தலை எடுக்க கூடாதபடி, ஆமென், திரும்ப தலையெடுக்க நினைக்கிற சில சத்துருக்களை இந்த பண்டிகை காலத்தில் ஆண்டவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளால தாழ்த்தி போடுவதற்கு அவருடைய வசனத்தை நீங்க நம்புங்க. வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? நம்புங்க. பாஸ்டர், திரும்பவும் அந்த வியாதி வர்றது போல இருக்குது, திரும்பவும் அந்த பலவீனம் என் சரீரத்தில் தலை தூக்குறது போல இருக்குது, திரும்பவும் அந்த பயம், திரும்பவும் அந்த தோல்வி, திரும்பவும் நான் கடனுக்குள்ள போகிறது போல இருக்குது. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பினால் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு உங்கள் எல்லைகளுக்குள்ளால மீதியானியர்களை ஆண்டவர் முறியடித்து போடுவார். உங்கள் விளைச்சல்களை கெடுத்து போட்டவர்கள், உங்கள் ஆடு மாடுகளை கெடுத்து போட்டவர்கள், உங்கள் வாழ்வாதாரங்களை கெடுத்து போட்டவர்கள், உங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கின மீதியானியர்களை ஆண்டவர் உங்கள் எல்லைகளுக்குள் தாழ்த்தி போடுவதற்கு அவருடைய வசனத்தை நீங்க நம்புங்க. அவருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? நம்புங்க. திரும்ப தலையெடுக்காது. திரும்ப என்ன செய்யாது? தலையெடுக்காது. சமீபத்தில் ஒரு கன்வென்ஷனில் பேச போயிருந்தேன். ஆண்டவர் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்த ஒரு சகோதரியோடு கர்த்தர் பேசினார். முடிஞ்சதுக்கப்புறம் என்னை பார்க்க வந்தாங்க. திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது பாஸ்டர். ஆமாம், நான் இதுவரைக்கும் கர்ப்பம் தரித்து எல்லாம் அபார்ஷன் ஆகிருச்சு. இந்த முறை கர்ப்பம் தரித்திருக்கிறேன். என்னுடைய டைம் தள்ளி போயிருக்கிறது. ஆனால் நேற்றிலிருந்து எனக்கு வலு சர்ப்பம் என் சொப்பனத்தில் வருது. என்ன வருது? வலு சர்ப்பம் சொப்பனத்தில் வருது. இதற்கு முன்பாக நான் கன்சீவாக இருக்கும் போதும் இதே மாதிரி தான் சர்ப்பம் என் சொப்பனத்தில் வந்தது. ஒரு 2-3 நாட்களில் என்னுடைய சரீரத்தில் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அவர்களுக்கு சொன்ன வார்த்தை தான், ஆமேன், சர்ப்பம் திரும்ப தலையெடுக்காதபடிக்கு அவைகளை நசுக்கி போட தேவன் நம்முடைய கால்களுக்கு அதிகாரம். ஆமேன். அவைகளை மிதிப்பீர்கள். அல்லேலூயா. கொஞ்ச நாளாக என் சொப்பனத்தில் பாம்பு வரல பாஸ்டர், இப்போ கொஞ்ச நாளாக பாம்பு வருது. ஆமேன். அப்போ பாம்பேக்கு தான் போனோம். ஆமேன். எங்களுக்கெல்லாம் வரமாட்டேங்குது பாம்பு. எங்களுக்கெல்லாம் நேரில் தான் வருது, சொப்பனத்தில் வர மாட்டேங்குது. ஆமேன். வாகனத்தில் போகும்போது குறுக்க போகுது. இரவு நேரத்தில் வாகனத்தில் போகும்போது அப்படியே ரோட்டில் அப்படியே போகும் பாருங்க. ஆமேன். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு கொஞ்ச நாளாக அந்த ஓத்தனம் இல்லாமல் இருந்துச்சு பாஸ்டர். இப்போ கொஞ்ச நாளாக திரும்ப என்ன வருது? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், அது திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தர் அவைகளை தாழ்த்தி போடுவார். அல்லேலூயா. அது திரும்ப அந்த பலவீனம், அந்த சுகர், அந்த பிரஷர், அந்த இருதய பலவீனம், அந்த கண்களில் இருக்கிற பிரச்சனை, அந்த குடும்ப போராட்டம், அந்த காரியங்கள் எது இதுவரைக்கும் உங்களை ஒடுங்கி போக பண்ணினதோ அந்த பிரச்சனைகள் திரும்ப தலை எடுக்க கூடாதபடிக்கு அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவர்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். உங்க குடும்பத்தில் அது திரும்ப தலையெடுக்காது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் அது திரும்ப தலையெடுக்காது. ஆமென். கொஞ்ச நாளாக என் மாமியார் கம்முன்னு இருந்தா பாஸ்டர், இப்போ என் மாமியார் கொஞ்சம் தலை எடுக்கிறா. நான் அதை சொல்லலை. அல்லேலூயா. அப்போ மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்ச நாளாக இவன் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தா, இப்போ கொஞ்சம் திரும்ப என்ன செய்கிறா? தலை எடுக்கிறா. ஒருவேளை அது மீதியான இருந்தால் தாழ்த்தப்பட்டு போகட்டும். அல்லேலூயா. திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு
அப்போ நான் இப்படி கற்பனை பண்ணுறேன், அவன் லேசாக இப்படி தலையை எடுக்கும்போது புறமண்டையில் என்ன செஞ்சிருப்பார், ஓங்கி ஒரு அடி அடிச்சுருவார். காமனு கடை அவன் தான் உன்னை என்ன செஞ்சிட்டான், முறியடிச்சிட்டான்ல. அதுக்கப்புறம் என்னது, ஆமே. இந்த ஆமை பார்த்துருக்கீங்களா? ஆமை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஆமே. இந்த ஆமை அந்த ஓட்டுக்குள்ளே இருந்து தலையை என்ன செய்யும், அப்படி மெதுவாக தலையை தூக்கும். டக்குன்னு ஏதாவது ஒன்று மிருகம் வந்தோன்னு என்ன செய்யும், உள்ளே எடுத்துக்கும். ஆமை எப்படிங்க, நத்தை பார்த்துருக்குறீங்களா? ஆமை இந்த நத்தையை தொட்ட உடனே அது என்ன செய்யும், உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக நீங்கள் நில்லுங்க, மெதுவாக அது என்ன செய்யும், வெளியோடும். மீண்டும் என்ன செய்யணும். அப்போது பிசாசு அப்பப்போ திரும்ப என்ன செய்வான், தலை எடுப்பான். நீங்கள் வார்த்தையை நம்பி இருக்கிறனால அந்த வார்த்தையினால் அவனை திரும்ப ஜெயித்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். அவன் லைட்டாக தலை தூக்கும்போது டே அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன செஞ்சிடுவான், உள்ளே போயிடுவான். உடனே அப்போ திரும்ப தலை தூக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர் எனக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு நம்பர் ஒன்று தெரியலாம், நான் அவருக்கு ஒன்று ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அல்ல. ஆமென். அல்லேலூயா. உடனே என்ன செய்யணும், வார்த்தை இருக்குது, இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை நசுக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. நான் என்ன செய்வேன், மிதிப்பேன். நான் என்ன செய்வேன், மிதிப்பேன். நான் நசுக்குவேன், நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லணும். உடனே ஃபோனை போடக்கூடாது, சரின்னு பாஸ்டர் நம்பரை எடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யாருக்கும் நமக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் பாருங்கள். எந்த ஒரு காரியம்னாலும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு நம்பரை உடனே ஃபோன் பண்ணி, நைட்டு 11:45 ஃபோன் பண்ணி, உறங்கிட்டீங்களா, நைட்டு 11:45 நீச்சல் அடிச்சுட்டா இருப்பேன் சொல்லுங்கள். இவர் காலையில் 2 மணிக்கு வந்தார். சாரி பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி பாஸ்டர், நான் தூங்குனதே 12:30 தான், அதனால பிரச்சனை இல்லை, நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். சில பேர் நைட்டு ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் உறங்கிட்டீங்களோ, வசனம் சொல்லியிருக்குது. நான் வசனத்தை தான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன். என் பிதா என்னை அனுப்பும்போது அந்த வசனத்தை நம்ப வச்சு தான் என்னை அனுப்பியிருக்கிறார். நான் உன்னை அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறேன், என் ஜனத்துக்காக நான் உன்னை என்ன செய்கிறேன், நம்புகிறேன். நான் அதை நம்பி தான் என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். பிலாத்துவே நீ கழுவுனனால நான் சிலுவையில் போயிட்டேன்னு நினைக்காத, அவருடைய வார்த்தையை நம்பினால தான். ஆமென். அவருடைய வசனம் தான் இதுவரைக்கும் நிறைவேறிட்டு இருக்குது, மீண்டும் தலை தூக்காதபடிக்கு. ஆமென். அடையாளங்களை மாற்றுகிறார். கிதியோனுடைய அடையாளம் மாறிவிட்டது. கடைசியாக ஒரு காரியம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. கப்பர்நாமுக்கு வருகிறார் ஆண்டவர், கலிலேயாவுக்கு வந்தார் என்று மனுஷர் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்க வர வேண்டும் என்று அவரை என்ன செய்தான், வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் இது. முதல் அற்புதம் கானாவூரில் கல்யாண வீட்டில் நிறம் மாறினது, இங்கே ஜுரம் மாறினது. இங்கே என்ன மாறினது, ஜுரம் மாறினது. இப்போ வந்து சொல்றான், ஆண்டவரே நீர் வர வேண்டும். இதுதான் அவனுடைய பிரேயர் பாயிண்ட். என் பையன் மரண அவஸ்தையில் இருக்கிறான், நீர் வந்து அவனை தொட்டு அவனை என்ன செய்யணும், சுகமாக்க வேண்டும், குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் சொல்றாரு, அதுவும் டைமை ஃபிக்ஸ் பண்றான். என்ன டைம்? 49வது வசனம். என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே. நல்ல கவனிங்க. you cannot fix time for God. தேவனிடத்தில் நீங்க நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவருடைய நேரத்தில் தான் அவர் செய்வார். இப்போ விண்ணப்பம் பண்ணுகிறான், வேண்டிக் கொள்ளுகிறான், தன்னுடைய சூழ்நிலையை சொல்லுகிறான், தன் மகனுடைய சூழ்நிலையை சொல்லுகிறான். சொல்லிவிட்டு ஒரு டைம், அர்ஜென்சி, அவனுடைய அவசரத்தை அங்கே ஆமென் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறான். என்ன அவசரம்? என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும். என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃபிக்ஸ் பண்ற டைம், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றல்ல, அந்த டைம்
நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன், என் டைமுக்குள்ள அதை நான் கொண்டு வரேன், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து, ஆண்டவரே நான் நம்பி போகலாமா அப்படின்னா, எடு விளக்கு மாத்த அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அப்படிதான் போயிட்டு சர்ச்சில் வசனத்தை கேட்டுட்டு போயிட்டு வீட்டில் போய் ஃபோன் பண்ணுறது, பாஸ்டர் நம்பலாமா? இங்கே எதுவுமே கேட்கல, எதுவுமே பார்க்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்பி ஒரு நாள் பிரயாணம் பாருங்க, இட் டேக் மைல்ஸ், பல மணி நேரம் பயணங்கள், பல மைல் தூரம் பயணங்கள். அவன் பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கிறான், இவன் போறான். அவன் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அற்புதம் நடந்திருக்குமா நடந்திருக்காத தெரியாது. பிள்ளை உயிரோட இருக்கிறானா உயிரோட இல்லையா தெரியாது. இன்னைக்காவது உடனே ஒரு வீடியோ கால், குண்டுமலை பொழிந்தது பார், உடனே அங்கேருந்து வந்துடும் வீடியோ, அங்கேருந்து ஃபோன் வந்துடும். அன்னைக்கு அப்படி இல்லை, நம்பி போறான். இந்த பயண நேரங்கள் என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு சஞ்சலம் தவிப்பு நிறைந்ததாயிருக்கும். ஆனால் போகும்போது வழியில் அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை எதிர்கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். உடனே அவன் கேட்ட கேள்வி எப்படி தெரியுமா? எப்போ பிழைச்சான், எப்போ பிழைத்தான்? 7ஆம் மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று. 7ஆம் மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று. இப்போ ஆண்டவர் சொன்ன நேரத்தையும் அற்புதம் நடந்த நேரத்தையும் கம்பேர் பண்ணுறான். ரெண்டும் ஒன்றா இருக்குது. ஆண்டவர் சொன்னதும் 7 மணிக்கு, அற்புதம் நடந்ததும் 7 மணிக்கு. ஒரு நிமிஷம் முந்தலை, ஒரு நிமிஷம் பிந்தலை. சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அவர் அற்புதத்தை செஞ்சார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் டைமில் அல்ல, அவர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டைமில் அவர் கரெக்டாக செய்வார். 2026 மார்ச் 4 அவர் ஃபிக்ஸ் பண்ணார்னா, அவர் ஃபிக்ஸ் பண்ணதான், அதை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. அவர் சொன்ன நேரமும் அங்கே சுகம் அடைந்த நேரமும் ஒன்றாயிருந்தது. ஏன்னா வார்த்தை நம்பி போனான், வார்த்தையை நம்பி போனான். இப்போ அவன் வார்த்தையை நம்பினதுனால அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். யாவரும் விசுவாசித்தார்கள். இந்த காலை நேரத்தில் நம்புங்கள். அவன் நம்ப பண்ணின வசனம், அற்புதம் நடக்கும். நீங்கள் போகும்போதே நற்செய்திகள் எதிர்கொண்டு வரும். இந்த மாதத்தில் உங்களை நற்செய்திகள் எதிர்கொண்டு வரப்போகிறது. நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டு வரப்போகிறது. அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற நேரத்தில் அல்ல, தேவன் சொல்லுகிற நேரம்தான். தேவன் சொல்லுகிற நேரம்தான். அதை சொல்கிறதுக்காக காத்திருக்கணும், அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. நீ பெரிய ஆளாக இருக்கலாம், உன்கிட்ட வந்து முதல்ல அந்த குறைய சொல்லியிருக்கலாம். அதுக்காக ஆமே நான் உன் வேலையில் செய்யணும்னு அவசியமே இல்லை. இல்லை, என் நேரம் அது சரியான நேரமாக இருக்கும். என் நேரம் ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது, ஒரு நிமிஷம் பிந்தவும் செய்யாது. அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நம்பி போனான், வார்த்தையை நம்பி போனான். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்கிற வார்த்தையை நம்பி போனான். அதுக்கு என்ன அத்தாச்சி, ஆண்டவரே ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்க, அதெல்லாம் கேட்கல. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்பி போயிட்டான். அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், அவருடைய வார்த்தையை நம்பினா அது அற்புதத்தை கொண்டு வரும், அது அற்புதத்தை கொண்டு வரும். அப்போ 5 காரியங்களை இந்த முதல் நாள் காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வார்த்தையை நம்புங்கள், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வார்த்தையை நம்புங்கள், அது அதிசயத்தை கொண்டு வரும். வார்த்தையை நம்புங்கள், அது ஆச்சரியத்தை கொண்டு வரும். வார்த்தையை நம்புங்கள், அது அடையாளத்தை மாற்றும். வார்த்தையை நம்புங்கள், அது அற்புதத்தை கொண்டு வரும். நீர் நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தல்லும். ஜெபிக்கும்படி எல்லாம் எழும்பி நிற்கலாம். அதுவே என் சிறுமையில் ஆறுதல். யாக்கோபுக்கு ஒரு நாள் ஒரு வார்த்தை வருகிறது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி மனுஷர்கள் சொன்ன வார்த்தை, ஒரு துஷ்ட மிருகம் வந்து அவனை கொன்று போட்டது. இதோ அது அவனுடைய பலவர்ண அங்கி,
இரத்தம் தோய்ந்த அங்கி. அதை கண்டபோது மூர்ச்சித்து போகிறான். ஆனால் தூர தேசத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. உன் குமாரனாகிய யோசேப்பு அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான், இன்னும் உயிரோடு இருக்கிறான். அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. தேவஜனமே, வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அது என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அந்த வார்த்தையை உமது அடியேனுக்காக நினைத்தள்ளும், உமது அடியேனுக்காக நினைத்தள்ளும். எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தள்ளும், உமது அடியேனுக்காக நினைத்தல்ல. இன்னும் நான் நம்பிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. யோபு இன்னும் நம்பினான். என்ன நம்பிக்கை? சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்கிறார். கடைசி நாளில் எழுப்புவேன் சொல்லியிருக்கிறார். நான் அதை நம்புறேன், நான் அதை நம்புறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கலாம், தேவ மனிதர்கள் மூலமாய் சொல்லியிருக்கலாம். நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அவருடைய வசனத்தை, வார்த்தையை நம்புங்க. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி நம்புறேன் ஆண்டவரே. மறவாமல் நீங்க நிறைவேற்றுவீங்க நம்புறேன். நீங்க செய்தி முடிப்பீங்க நம்புறேன். ஓ, சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்தி தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர்
முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் இயேசையா நிறைவேற்றி மறவாமல் இயேசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே மறவாமல் உங்களை நம்ப பண்ணின அவருடைய வசனத்தை உங்களுக்காக அவர் இந்த மதியான நேரம் நினைத்தருளுகிறார். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நேற்றி நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் நினைத்து நிறைவேற்று. சேர்ந்து சொல்லு மறவாமல் இயேசையா நிறைவேற்றி முடிக்கிறவரே, திருப்பு முனைகளை தருகிறவரே, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவரே, அதிசயத்தை கொண்டு வருகிறவரே, ஆச்சரியங்களை கொண்டு வருகிறவரே, அடையாளத்தை மாற்றுகிறவரே, அற்புதத்தை கொண்டு வருகிறவரே, நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களை நம்ப பண்ணி நம்முடைய வசனங்களை இந்த நாட்களிலே நீர் நினைத்தருளி நிறைவேற்றுவீராக. நினைத்தருளி நிறைவேற்றுவீராக. அவர் நினைத்தருளினால் அவர் நிறைவேற்றுவார். அவர் நினைத்தருளினால் அவர் நிறைவேற்றுவார். இந்த மதியான நேரம் அவர் உங்களை நம்ப பண்ணின வசனங்கள் ஒன்று வெறுமையாய் போகாது. உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகள் உங்களை ஒன்று வெறுமையாய் போகாது. அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வசனத்தை நம்பித்தானே நான் வாழ்கிறேன். அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பித்தானே நான் வாழுகிறேன். அந்த வாக்கு தத்தம் உன்னில் நிறைவேறும். அவைகளை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆழங்களுக்குள் வா, அதிசயங்களை காண பண்ணுகிறவேன். ஆழங்களுக்குள் வா, அதிசயங்களை கடக்க பண்ணுவேன். வார்த்தையை நம்பு. உயிரடைவதல்ல, உயிரடைந்து சேனையாய் நிற்பது ஒரு ஆச்சரியம். ஆச்சரியங்கள், ஆச்சரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள். அதிசயம், 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 அதிசயம். வார்த்தை அதிசயத்தை கொண்டு வருகிறது, கொண்டு வருகிறது. அவருடைய வார்த்தை நம்பியதால் உலர்ந்தவைகள், உதவாமல் போனவைகள், உயிரற்று போனவைகள் உயிரடைந்து சேனையாய். உன் அடையாளம் மாறுகிறது கிதியோனே, உன் அடையாளம் மாறுகிறது, உன் அடையாளம் மாறுகிறது. நீ பலவீனன் அல்ல, நீ பயப்படுகிறவன் அல்ல, நீ பயப்படுத்துகிறவன். நீ பலவீனன் அல்ல, பராக்கிரமசாலி. உன் அடையாளம் மாறுகிறது. இவன் கிதியோன் தானே என்று நினைத்தவர்கள், இவன் கிதியோன் தானே என்று சொன்னவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், இவன் கிதியோன் அல்லவா, இவன் கிதியோன்
கிதியோன் அல்லவா? அப்படியானால் மீதியானியர்கள் அவனுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவது நிச்சயம். ஒரு காலத்துல உன்னை குறித்திருந்த அடையாளம் வேறு. அவருடைய குடும்பத்துக்கான அமைதி உன் மூலமாய்தான் வரும். உன் மூலமாகத்தான் உன் குடும்பத்துக்கு அமைதி வரும். இன்னைக்கு ஆனா உன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் அதற்கு எதிராக இருக்கலாம். உன்னாலதான் என் குடும்பத்தின் அமைதியே போச்சு, உன்னாலதான் என் குடும்பத்தின் ஆசீர்வாதமே போச்சு, உன்னாலதான் என் குடும்பமே குட்டிச்சோராச்சு. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வந்திருக்குமே, ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கனாய் இந்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன், உன்னாலதான் உன் குடும்பத்துக்கு அமைதல் வரப்போகிறது, உன்னாலதான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. உன் அடையாளத்தை தேவன் மாற்றுகிறார். Rabala katarana namana shabaladara Riga baladuda mana shandara Udama khatara rigadana shandara balara Lemaltura mana haturi antara mana shandara. Hallelujah, hallelujah. உன்னாலதான் நான் கேட்டேன், உன்னாலதான் என் பிள்ளை கெட்டு போச்சு, உன்னாலதான் என் குடும்பம் சீரழிஞ்சிச்சு, உன்னாலதான் என் வேலை போச்சுது, உன்னாலதான் என் சமாதானம் நிம்மதி போச்சுது. கிதியோனே, உன் நாட்களில் உன்னாலதான் உன் தேசத்துக்கு அமைதல், உன் குடும்பத்துக்கு அமைதல். ஆமென், ஹல்லேலூயா. எருசலேமை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன்னை நேசிக்கிறவர்கள், உன்னை சிநேகிக்கிறவர்கள் அவர்கள் சுகித்திருப்பார்கள். உன்னை விரோதிக்கிறவர்கள், உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லுகிறவர்களுக்கு அதற்கேற்ற பலன் உண்டு. ஒரு நாள் வரும், உன் நாட்களில் உன் தேசத்தில் ஒரு அமைதி. ஒரு காலத்துல யோசேப்பு கையை பிடித்து கொண்டு சொன்னாங்க, யோசேப்பே, இன்னைக்கு உன்னாலதான் நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஒரு காலத்துல அதே யோசேப்பை பார்த்து சொன்னாங்க, உன்னாலதான் எங்க வாழ்க்கை கெட்டு போகுது, நீ தான் எல்லா காரியங்களையும் அப்பாட்ட போய் சொல்ற, உன் நிமித்தம்தான், உன்னை விட மாட்டோம். இப்போ சகோதரர்கள் சொல்லுகிறாங்க, யோசேப்பே, உன்னாலதான் நாங்க வாழ்றோம், உன்னாலதான் எங்க குடும்பம் வாழுது. அடையாளம் மாறுகிறது, அடையாளம் மாறுகிறது, அடையாளம் மாறுகிறது. உன் அடையாளத்தை தேவன் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை நம்பி போனான். நம்ப பண்ணின வார்த்தை அவன் வீட்டு போய் சேருகிறதற்கு முன்பே நற்செய்தியை கொண்டு வந்தது. அற்புதங்கள் எதிர்கொண்டு வருகிறது, அற்புதத்தின் செய்திகள் எதிர்கொண்டு வந்தது. யுத்தம் முடிந்தது, போர் முடிந்தது, நிலைமை சகஜமானது என்கிற செய்திகள் எங்கள் காதுகளிலே வரட்டும். தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிற குழப்பமான சூழ்நிலைகள் முடிவுக்கு வரட்டும். அரசியல் குழப்பங்கள் முடிவுக்கு வரட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தவைகள் தடைபடாது. நீ நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளுவீராக. இந்த 5 நாட்களும் நீர் என்னென்ன வசனங்களை, வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி எங்களை நம்ப பண்ணுகிறீரோ அவைகளை நினைத்தருளி அவைகளை நிறைவேற்ற போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாலை கூட்டங்களை ஆசீர்வதியும். பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற தேவ மனிதனை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் பயணங்களில் எல்லாம் கூட இருந்து சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு கிருபைகளோடு நிறைத்து இந்த மாலை நேரத்தில் எங்கள் நடுவிலே பயன்படுத்தும். ஆராதனை வழி நடத்தின பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தும். இன்னும் ஆராதனையின் ஆழங்களுக்குள்ள கொண்டு போய் ஆராதனை நேரங்களிலே விடுதலைகளையும் அற்புதங்களையும் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உடைய வல்ல பிரசன்னம் இவ்வளவு நேரம் கூட இருந்து நடத்தின தயவுக்காய் நன்றி. எல்லாருக்குள்ளும் ஒரு திறந்த இருதயத்தை கொடுத்து, உற்சாகமான மனதை கொடுத்து ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ள அவர்களை ஏவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நிர்விசாரத்தோடு, அசதியோடு,
ஆண்டவரே, வீடுகளில் இருக்காத வண்ணம் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை தருவீராக. உம்முடைய கிருபை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.